சிக்கன் கொத்து பரோட்டா. அதான் அவ்வளோதான். பேசு, அவ்வளோ பேசு. அதே அவ்வளோதான், நான் பேசுகிறேன். அவ்வளோதான் பேசுங்க. பேசுகிறா இல்லைன்னா பேசுகிற. ஏங்க சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள். அட நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள். மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம சிக்கன் கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். ஏய் நீ தொடரா அப்படியே அது மேலே தொடுறா, அப்புறம் கீழே தொடுறா அப்படின்றீங்க. அப்புறம் தொடடா, கீழே தொடடா, தரைய தொடடா, சாவு அடிக்கிறாங்களே நீங்க. மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம சிக்கன் கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். இந்தாங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி. என்னது இது சார்? இது ஃபங்கு சார். பங்கா சார் 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 ஃபங்கு சார், ஃபங்கு சார். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொத்து பரோட்டாவுக்கு இந்த மாதிரி பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டுக்கலாம். நீயே சாப்பிடு கொஞ்சம். பப்புவா ரொம்ப நல்லா இருக்கும். குச்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பரோட்டா சிக்கன் சால்னா சேர்த்துக்கலாம். மாங்கு மாங்குன்ற குத்தவன் மாங்கு மாங்கனா இப்படிதான். அவ்வளோதான், நம்ம சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியில தூவிக்கலாம். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். சொல்லி பார்க்க வேணாங்க, சொல்லாமல் கூட பார்க்கலாம். ஏன் மகளே சொல்லாமல் கூட பார்க்கலாம்ல. பார்த்துட்டு தான் சொல்லணும். சொல்லி பார்க்கலாம், பார்த்துட்டு சொல்லலாம், சொல்லிட்டு கூட சொல்லலாம், அப்படி கூட பண்ணலாம். சொல்லுங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. வழக்கமாக கடையில் முட்டை கொத்து தானே கொடுப்பாங்க. சிக்கன் போட்டதுனால டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்குது.